ஏசப்பா இந்த சாட்சி நிறுத்தினதுக்காக கோடான கோடி நன்றி. எங்கள் வீட்டுக்காருக்கு சின்னதாக ஒரு காலில் ஒரு அடிப்பட்ட மாதிரி இருந்தது. அது உடனே சுகர் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே ஒரு விரல் வீணாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு உடனே இங்கே தான் பாஸ்டர் தான் ஓடியாந்தேன். உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நீ கவலைப்படாதம்மா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நீ ஏசப்பா மட்டும் நோக்கி பாரு சரியாயிடும்னாரு. அப்புறம் போனோம். போயிட்டு மறுபடியும் இன்னொரு விரல இன்ஃபெக்ஷன் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வந்தேன். உன்னை என்னான்னு சொன்னேன். ஏசப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏசப்பா என்ன சொன்னேன் அப்படின்னா அவர் வந்து கவலைப்படாதம்மா, ஏசப்பா வந்து அவர் ஜீவன் மேலே கை வைக்க மாட்டார். எவ்வளோ வியாதியில் மறுத்து போயிருக்காங்க, அதில் ஒரு கை வைக்க மாட்டார். நீ கவலைப்படாத. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது, அதெல்லாம் இப்படி நடக்குது. நீ மனசை விடக்கூடாது, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் டாக்டர்னா சொன்னாங்க இன்னொரு விரலையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கடவுள்தாம்மா அதுக்கப்புறம் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் வந்தேன். நீ இதுக்கப்புறம் உன்னை தொட மாட்டாங்க, சாத்தான் தொட மாட்டா, நீ கவலையப்படாத, இதோடு நீ உன்னோட கண்ணீர் நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த விரல்லையும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அது மறுநாளே அது காணா போயிடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சொன்னேன், நீ கவலைப்படாதன்னாங்க. ஒரு விரலுக்கு 2 விரல் இதுவாகிடுச்சு. வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டில் வந்து இங்கே சர்ச்சில் ஆள் கூட்டு நம்ம வீடியோக்கு வந்தாங்க. வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அவரை தொட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணாங்க. காயம் கொஞ்சம் அப்படியே கால் குழந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி இன்றைக்கி பட்டாட்டம் அந்த காலை ஆறி போயிடுச்சு. அப்படி ஆகும்னு எனக்கிலே இல்லை. சுகத்தை கொடுத்தாரு. 2வது பாஸ்டர் அவர் எனக்கு அப்பா எப்படி சொல்கிறது, எனக்கு அம்மா அப்பா இல்லை, அவர் வந்து எனக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்தார். அப்படி எனக்கு ஆசை சொன்னேன். என் கூடயே சேர்ந்து அழுதார். நீ அழாதம்மா, நீ அழாத, இந்த கண்ணீரை சீக்கிரமாக கர்த்தர் நிறுத்துவாருன்னு சொன்னார். அதே போல் என்னோட கண்ணீரை கர்த்தர் நிறுத்தினார். பாஸ்டர் அம்மா வந்து இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு தாய் போல் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இது கொடுக்காத, இது கொடு, இது செய், இப்போல்லாம் பார்த்துக்கோ, இப்போல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போனார். நான் என்ன பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி அவர் மனசு தேர்த்திட்டார். ஏசப்பா தேர்த்தி வச்சுருக்காரு, தேர்த்திட்டார். அது மட்டும் இல்லை, வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு அழகான எங்களுக்கு ஒரு கடையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏசப்பா ஒரு மல்லிகை கடை திறக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவரை வச்சிருக்காரு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது நன்றின்னே சொல்ல முடியாது என்னால். அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. ஒரு கோடான கொடி சோத்திர கோடான. ஆமென் ஆமென். எல்லா கைது உற்சாகமாகப்படுதுங்க.